எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு நான் ஒரு சிறிய ஒரு சொற்கள் தான். எப்படின்னா, தடைக்கல், தடை. இப்போ இந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படின்னா, தடைக்கல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான தடைக்கல்கள் இருக்குது. எப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு கல் நம்ம காலில் பட்டு நம்ம எகிரி கீழே விழுந்துடலாம். இது ஒரு தடைக்கல் தான். இதே மாதிரிப்பட்ட தடை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னேற்றத்தை முன்னேற விடாமல் நம்மளை இதே மாதிரி எகிரி நம்ம கீழே விழுறது மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் கீழே விழுந்துருவாங்க. இதுவும் ஒரு தடை தான். ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு நடத்துவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு படிப்பில், கல்வியில், வியாபாரத்தில், எல்லா தொழில்களிலுமே அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்றப்பாறு முன்னேற்றங்கள் முன்னேறி செல்ல விடாமல் தடைக்கல்லாக மாறி அவங்க கீழே போகிறதுக்கு, அடிமட்டத்தில் போகிறதுக்கு, புரியாமல் இருக்கிறவங்க அடிமட்டத்தில் போகிறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்குது. இப்போ இந்த தடைகள், இப்போ நம்ம தடைகளை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, வாழ்க்கையில் குறைபாடுகள் இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் குறைபாடுகளோடு தான் இருப்பாங்க. கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அவர்களும் சில குறைபாடுகளோடு தான் கடவுளாக்கப்படுகிறார்கள். அப்படின்னு சொல்லும்போது எல்லா மனிதனுக்குமே குறைபாடுகள் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எவ்வளவோ பெரிய சவால்கள், தோல்விகள், தடைகள், இது அனைத்தும் உங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும், புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நமக்கு சாதாரணமாகவே உருவாகணும். இந்த இடத்துல நான் தோத்துட்டேன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம புத்தியை இன்னும் மேம்படுத்தும். இன்னும் நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக, ரொம்ப வலிமையாகவும் நம்ம ஆகிறதுக்கு ஒரு முயற்சி இருக்குது அந்த இடத்துல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதை ஏற்றுக்கொள்ள வேணும். ஒரு தடை இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா, ஒரு தடை இப்போ இருக்குது, ஒரு தடையை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடைக்கல்லாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஆயிடுச்சு, நம் பலவீனத்தால் அந்த தடை வருதா, இல்லை வெளி காரணங்களா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நம் பலவீனத்தால் ஒரு தடை ஏற்படும்போது அதை நம்மளாவே சரி பண்ணிக்கொள்ளலாம். நாளைய நம்ம பலவீனத்தை நம்ம மாட்டிக்கலாம். வெளிப்புற ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்றாவில் நம்ம அந்த இடத்துல மாறிக்கொள்ளணும். இப்போ தடைகளை பிரித்து கையாளணும். எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு நான் தடைன்னு திரும்ப சொல்லும்போது நிறைய காரணங்களை தான் ஒட்டுமொத்தமாக நான் தடைன்னு சொல்கிறேன். இதில் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். இது வரும்போது ஒரே அடியாக ஒரே நாளில் நம்ம அதில் நிவர்த்தி காணவே முடியாது. சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்ல போயாச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு மலையாக இருக்கும், ஒரு சிகரமாக இருக்கும். இதை நம்ம ஏறி கடக்கணும், அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நாளில் நம்ம அதை கடந்துட முடியாது. இப்போ நம்ம அங்கே ஒரு திட்டமிடுதல் வைப்போம். எப்படின்னா, இன்றைக்கி ஒரு கிலோமீட்டர் போகலாம், நாளைக்கு இந்த இடம் கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கும், அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம கடந்துடலாம். இப்போ இந்த திட்டமிடுதல் தான் உங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு வழியை கொண்டு போகுது. இப்போ நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு மலைக்கு நம்மளுடைய சாதாரண அறிவு திட்டமிடுதல் அங்கே வழிவகுக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனைகள், ஒரு முன்னேற்றம், ஒரு சவால், ஒரு தோல்வி, இது எல்லாமே இந்த தடைக்குள்ளே தான் வருது. இப்போ நமக்கு புரியும். இதை நம்ம சிறு சிறு பகுதிகளாக பிரித்து, சிறு சிறு பகுதிகள்னால் அதுக்கு காலங்கள் நிறைய ஆகலாம், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த தடைகளை பிரித்து முன்னேறும் பொழுது தான் அனுபவம் சொல்லக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாகவும் ஒரு முன்னேற்றத்துக்கு வழி கொடுப்பதாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
நமக்கு ரொம்ப மன உறுதி வேணும். இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கு மன உறுதின்னு சொல்லுறது ரொம்ப அவசியமானது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அங்கே மன உறுதியை இழந்த ஒரு மனிதன் அவனால் அந்த சாதுரியமாக அதை சமாளிப்பது ரொம்ப கடினமான ஒரு இதாகிடும். அதனால் மன உறுதி இருந்தால் மட்டும்தான் உங்களால் முன்னேறி செல்ல முடியும். அடுத்ததாட்ட நம்ம பார்க்கும்போது இப்போது நம்மால் அந்த தடைகளை என்றைக்குமே நம்ம அந்த தோல்வியை என்றைக்குமே அந்த ஒரு சவாலை என்றைக்குமே எதிர்கொள்வது ஒரு அசாதாரணமான காரியமாக இருந்தால் நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க. அடுத்தது இதெல்லாம் மிஞ்சி சில நிபுணர்கள் இருப்பாங்க உங்களுக்கு இதை புரியும்படியாக விளக்கி சொல்லி தர்றதுக்கு. இப்போ அவங்களுடைய உதவியை நாம் நாடும் பொழுது அவர்களுடைய கோணத்திலிருந்து இதை சிந்திப்பார்கள். அப்படி சிந்திக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான விடையை அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது உங்கள் சிந்தனை குழப்பமாகவே நிறைய வந்துட்டுருக்கும். இப்போ அடுத்தவர்களிடம் இதை பரிமாறும் பொழுது அவங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒரு சாதாரணமாக உங்களுக்கு இதை சுலபமாக இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவர்களுடைய உதவியை நாடும் பொழுது உங்களுக்கு இந்த தடைகளிலிருந்து எளிமையாக வெளிவர்றதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது. அதனால் தடைகள் இல்லாத மனிதன் இல்லை. எந்த வெற்றியாளனுக்கு பின்புலம் பார்க்கும் பொழுதும் சிறு தடைகள் பெருந்தடைகளை கடந்து வந்தவர்கள்தான் வாழ்வின் வெற்றியாளர்களாகவும் பெரும் இடங்களில் பெரும் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர்களாகவும் நாம் இன்று அறியப்படுகிறோம். ஆகையால் தடைகளை கடந்து செல்ல தடைகள் இடைக்கல்லாக இருப்பின் அதை கடந்து செல்வதற்கு குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். முயற்சி செய்யுங்கள். அதுவே உங்கள் அனுபவத்தை, உங்கள் வாழ்க்கை பாடத்தின் அனுபவத்தை கொடுக்கும் என்று சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.